அனைவருக்கும் வணக்கம். சுவிதார் மேஜர் ஆனில் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன் கோர் ஆஃப் சிக்னல்ஸ், செக்ரட்டரி எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன், அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல், தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக். ராஷ்ட்ரிய மிலிட்ரி ஸ்கூல். ராஷ்ட்ரிய மிலிட்ரி ஸ்கூலில் 6th and 9th ஸ்டாண்டர்டுடைய அட்மிஷன் ப்ரோசஸ் ஆகஸ்ட் மாதத்தில் ஒவ்வொரு வருடமும் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் அதற்கான நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறாங்க. ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அதில் உள்ள கேண்டிடேட்ஸ் யாருடைய இதெல்லாம் சரியாக இருக்குதோ அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அதன்படி அவங்களுக்கு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்குது. காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் அவங்க மெரிட் லிஸ்ட்டில் வந்தாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ, தென் காமன் சிஇடி காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூவில் அவங்க ஷார்ட் லிஸ்ட்டில் வந்தாச்சுன்னா மெடிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் அட்மிஷன்ஸ். அதாவது இந்தியாவில் 5 ராஷ்ட்ரிய மிலிட்ரி ஸ்கூல் இருக்குது. இந்த 5 மிலிட்ரி ஸ்கூலில் படிக்கிறவங்க எல்லாமே ஒரு நல்லதொரு பொசிஷனுக்கு அவங்க வேலை வாய்ப்பை பெறுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது முக்கியமாக ஆர்மட் ஃபோர்ஸஸில் அவங்க உயர் பதவியான சீஃப் ஆஃப் தி ஆர்மி ஸ்டாஃப், நேவல் ஸ்டாஃப், ஏர் ஸ்டாஃப் வரைக்கும் அவங்க போய் இருக்கிறார்கள் இந்த ஸ்கூலில் படித்தவங்க. அதே நேரத்தில் சிவில்லையும் நல்லதொரு வேலை வாய்ப்பை பெறுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏனெனில் இந்த ஸ்கூலை பொறுத்தவரையில் எஜுகேஷனோட அவங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், டீம் ஒர்க், டிசிப்ளின், அதோட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அதில் அவங்களுக்கு அதிகமான பயிற்சிகள் வழங்குவதால் அவங்களுக்கு ஒரு நல்லதொரு சிட்டிசனாக உருவாக்கப்பட்டு இந்தியாவில் நல்லதொரு உயர் பதவிகள் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறது. ஜேசிஓஸ் ஓவரை பொறுத்தவரையில் 70% அவங்களுக்கு வேகன்சி ரிசர்வேஷன் சர்வீஸ் ஆஸ் வெல் அஸ் எக்ஸர்வீஸ்மேனுக்கு. அதே நேரத்தில் 30% ஆர்மட் ஃபோர்ஸஸ் ஆஃபீஸர்ஸ், அதே எக்ஸ் ஆஃபீஸர்ஸுடைய குழந்தைங்களுக்கு இருக்குது. ஜேசிஓஸ் ஓவர்ஸ் அவங்க குழந்தைங்களை அதாவது 6th ஸ்டாண்டர்டில் அட்மிஷன் பண்ணணும்னா அவங்க 1st ஸ்டாண்டர்ட்லேருந்தே அவங்களுக்கு ஒரு நல்லதொரு பயிற்சி அப் டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொடுத்தாச்சுன்னா கண்டிப்பாக அவங்க 6th காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலமாக அவங்க குழந்தைகளை அட்மிஷன் பண்ண முடியும். அதே நேரத்தில் 6th மேலே படிக்கிறவங்க 6th to 8th அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நல்லா பயிற்சி கொடுத்தா 9th ஸ்டாண்டர்டில் அட்மிஷன் பண்ண முடியும். அதே இந்த மாதிரி பயிற்சி கொடுத்தால் இந்த நல்ல ஸ்கூல் 5 ராஷ்ட்ரிய மிலிட்ரி ஸ்கூலில் படிக்க வச்சாச்சுன்னா அவங்க குழந்தைகள் நல்ல முறையில் படித்து நல்லதொரு வேலை வாய்ப்பை பெற முடியும். இந்த வீடியோவை பொறுத்தவரையில் அனைத்து முன்னாள் முப்படை வீரர்களிடையே ஒரு ராஷ்ட்ரிய மிலிட்ரி ஸ்கூலை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி தான் இந்த வீடியோ. இந்த முழு வீடியோ ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இதில் என்னென்ன அட்மிஷன் ப்ரோசஸ் இருக்குது, வேகன்சிஸ் என்ன என்பதை கிளியராக இதை பார்ப்போம் இந்த வீடியோவில். வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல்ஸ். ராஷ்ட்ரிய மிலிட்ரி ஸ்கூல் அட்மிஷன் டு கிளாஸ் 6th and 9th பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இதனுடைய வெப்சைட் ராஷ்ட்ரிய மிலிட்ரி ஸ்கூல்ஸ் .edu.in. இதுதான் அந்த ஹோம் பேஜ் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நெக்ஸ்ட் மிலிட்ரி ரிலேட்டட் ஸ்கூல். இந்த ராஷ்ட்ரிய மிலிட்ரி ஸ்கூலோட மற்ற 2 ஸ்கூலும் மிலிட்ரி ரிலேட்டட் ஸ்கூல் இருக்குது. ஃபர்ஸ்ட்லி ராஷ்ட்ரிய இந்தியன் மிலிட்ரி காலேஜ் டேரோடோனில் ஒரே ஒரு ஸ்கூல். இது லிம்கா புக் ரெக்கார்ட்ஸ், அதாவது 10th and 12th போர்டு எக்ஸாம் வருடத்திற்கு 2 முறை, அதாவது twice a year, மே அண்ட் நவம்பரில் நடக்குது. அட்மிஷன் ஃபார் 8th சிபிஎஸ்சி சிலபஸ். இதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு தட் மேனேஜ்மெண்ட் அண்டர் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆர்மி ட்ரைனிங் அமார்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். நெக்ஸ்ட் மெயின்லி இந்த ராஷ்ட்ரிய மிலிட்ரி ஸ்கூல் 5 ஸ்கூல் இருக்குது. அட்மிஷன் ஃபார் 6th and 9th சிபிஎஸ்சி சிலபஸ் தான். இதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் டைரக்ட் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ட்ரைனிங் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். நெக்ஸ்ட் சைனிக் ஸ்கூல்ஸ் 33 ஸ்கூல் இருக்குது. அட்மிஷன் ஃபார் 6th and 9th. சைனிக் ஸ்கூல் சொசைட்டி இதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே. இதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரோசஸ் ஸ்லைட்லி சேஞ்சாக இருக்குது ஆஸ் பர் தேர் நோட்டிஃபிகேஷன். நெக்ஸ்ட் பிரீஃப் ஹிஸ்டரி ராஷ்ட்ரிய மிலிட்ரி ஸ்கூல். இந்த ராஷ்ட்ரிய மிலிட்ரி ஸ்கூலுடைய ஸ்மால் பிரீஃப். அதாவது இந்த ராஷ்ட்ரிய மிலிட்ரி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் ஆஸ் கிங் ஜார்ஜஸ் ராயல் இந்தியன் மிலிட்ரி ஸ்கூல் டு டேக் கேர் ஆஃப் தி எஜுகேஷன் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் பர்சனல். டிஃபென்ஸ் பர்சனுடைய குழந்தைகளுக்கு எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூல்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஸ்கூல் 1952 ரீஆர்கனைசேஷன் ஆன் பப்ளிக் ஸ்கூல் லைன்ஸ் பிரகாரம் ஆகி அது அதே மாதிரி டிஃபென்ஸ் பர்சனல்ஸ் குழந்தைங்கள் அண்டு சிவிலியன்ஸுக்கு எஜுகேஷன் கொடுக்கப்பட்டு வந்திருக்கிறது. நெக்ஸ்ட் 1954 மெம்பர் ஆஃப் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல்ஸ் கான்ஃபரன்ஸில் இது ஒரு மெம்பர் ஆகியிருக்கிறாங்க. 1966 ரீநேம்டு அஸ் மிலிட்ரி ஸ்கூல். இதை மிலிட்ரி ஸ்கூல் மாதிரி ஃபர்ஸ்ட் கிங் ஜார்ஜஸ் ராயல் இந்தியன் மிலிட்ரி ஸ்கூலாக இருந்ததை
மிலிட்ரி ஸ்கூலாக நேமாக மாற்றிருக்கிறாங்க. இப்போ வந்து 25 ஜூன் 2007 இந்த ஸ்கூல் பேர் வந்து ராஷ்ட்ரிய மிலிட்ரி ஸ்கூல். இந்த ராஷ்ட்ரிய மிலிட்ரி ஸ்கூலில் படித்தவங்க எல்லாமே அலுமினி அக்குப்பையும் கை பொசிஷன் இன் தி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இன் அதர் செக்டர் டூயிங் ஸ்டெல்லர் சர்வீஸ் டு த மதர்லேண்ட். இந்த ஸ்கூலில் படித்தவங்க எல்லாமே ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் நல்ல பதவி வைத்து இருக்கிறார்கள், இப்போ வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நாட்டுக்காக நல்ல சேவை செய்தவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆர்கனைசேஷன் இது வந்து கேட்டகரி ஏ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தி ஆர்மியில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் அந்த ட்ரைனிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மாதிரி இது வந்து அந்த ஸ்கூலினுடைய கேட்டகரி ஏ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸ் அதன் மாதிரி கிடைக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் பை தி டிஜிஎம்டி அட் இன்டிகிரேட்டட் ஹெட் குவார்ட்டர் ஆஃப் MOD ஆர்மி தான். டைரக்ட் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ட்ரைனிங் தான் அது அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ஸ்கூலுக்கு செய்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபுல்லி ரெசிடென்சியல் பப்ளிக் ஸ்கூல் அஃபிலியேட்டட் டு CBSE. அபெக்ஸ் பாடி வந்து சென்ட்ரல் கவர்னிங் கவுன்சில் ஹெட்டட் பை தி டிஃபென்ஸ் செக்ரட்டரி, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். இந்த அபெக்ஸ் பாடியுடைய ஹெட் வந்து டிஃபென்ஸ் செக்ரட்டரி. ராஷ்ட்ரிய மிலிட்ரி ஸ்கூல் வந்து 5 இருக்குது. ஃபஸ்ட்டு ஜெயில், சிம்லா ஹில்ஸ், இமாச்சல் பிரதேஷ். அப்புறம் ராஜஸ்தானில் 2, அஜ்மீர் அண்ட் தோல்பூரில். அப்புறம் கர்நாடகாவில் 2, பெல்காம் அண்டு பெங்களூரில் இருக்குது. கம்ப்ளீட் அட்ரஸ் இதில் இருக்குது. இந்த அட்மிஷன் ப்ரொசீஜரில் ஒரு லெவல் இருக்குது. ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டிஸில் வந்து ஏஜ் கிரைட்டேரியா, இந்த 6th and 9th ஸ்டாண்டர்டில் சேர்கிறதுக்கு ஏஜ் கிரைட்டேரியா ஒன்றும் இருக்குது. அந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு தெரியும். இப்போ பார்க்கலாம். பாசிங் ஆஃப் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அண்ட் ஃபியரிங் இன் தி மெரிட் லிஸ்ட். இந்த இதில் சேர்கிறதுக்கு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் பாஸ் பண்ணணும், மெரிட் லிஸ்ட்டில் வரணும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ, மெரிட் லிஸ்ட்டில் வந்தாச்சுன்னா இன்டர்வியூ. ரெண்டுலேயும் அவங்க மெரிட் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் மெடிக்கலுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகும், மெடிக்கலில் ஃபிட் ஆகிடுச்சுன்னா அவங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன், ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் அட்மிஷன் அவங்க நடக்கும். அவங்களுக்கு ஏதாவது தவறுகள் இருந்தால் இஃப் இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன் ஆர் வேரியேஷன் ஃபவுண்ட் தென் ரிஜெக்ஷன். ஏதாவது அவங்க டாக்குமெண்ட்டில் வந்து சரியான முறையில் இல்லைன்னா அது ரிஜெக்ஷன் செய்யப்படும். ஏஜ் ஆசான் 30 years மார்ஜ் ஆஃப் அட்மிஷன் இயர். எந்த இயரில் அட்மிஷன் ஆகுதோ அந்த இயரில் அவங்களுடைய ஏஜ். கிளாஸ் 6க்கு என்னென்னு கேட்டாச்சுன்னா பிட்வீன் 10 to 12 years. கிளாஸ் 9க்கு பிட்வீன் 13 to 15 years. ஆனால் அந்தந்த இயர் நோட்டிஃபிகேஷன், அதாவது கிளியர் இன்ஃபர்மேஷன் இன் தி நோட்டிஃபிகேஷன் ஆஃப் தி இயர். எந்த இயரில் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறாங்களோ இந்த அட்மிஷனுக்கு நோட்டீஸ், அதில் வந்து அந்த எந்த இயருக்குள்ளே பிறந்து இருக்கணும் டேட் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து தான் இது அட்மிஷன் நடக்கும். நெக்ஸ்ட் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஹெல்ட் இன் டிசம்பர் அண்ட் இஸ் ஆட்டோமேட்டட் OMR பேஸ். ஒவ்வொரு வருஷமும் டிசம்பரில் நடக்கும். அதே நேரத்தில் இந்த CET டேட் வில் பி இன்ஃபார்ம்டு டு ஸ்டூடெண்ட்ஸ் இன் தியர் இமெயில் அண்ட் ஆல்சோ அவைலபிள் இன் தி ஸ்கூல் வெப்சைட். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறப்ப என்ன இமெயில் கொடுத்துருக்குறாங்களோ அட்ரஸ் அவங்களுக்கு தெரிவிக்கப்படும். வெப்சைட்லேயும் இந்த டீட்டெயில் CET எங்கே நடக்குது, எப்போ நடக்குதுன்னு தெரிவிக்கப்படும். இந்த CETயை பொறுத்தவரையில் காமன் டெஸ்ட் OMR பேஸில் 6th ஸ்டாண்டர்டுக்கு வந்து சப்ஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க. இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் நாலேஜ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ். கொஸ்டின்ஸ் ஆஃப் கிளாஸ் 5 லெவல். ஏன்னா கிளாஸ் 5 லெவல் முடிச்சு தான் 6th ஸ்டாண்டர்டுக்கு அட்மிஷன் ஆக போகிறாங்க. 5 லெவலில் என்ன சப்ஜெக்டோ அது பிரகாரம் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 9th இங்கிலீஷ், ஹிந்தி, சோசியல் சயின்ஸ், மேத்தமெட்டிக் அண்ட் சயின்ஸ். கொஸ்டின்ஸ் ஆஃப் கிளாஸ் 8th லெவல் முடிச்சுட்டு 9th போகிறாங்க. அதனால் 8th ஸ்டாண்டர்டுடைய அந்த கொஸ்டின் அவங்க என்ன சப்ஜெக்ட் படிச்சிருவாங்க அதன்படி இவங்களுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், தென் இன்டர்வியூ. அந்த காமன் என்ட்ரன்ஸஸ் முடித்து மெரிட் லிஸ்ட்டில் வந்தாச்சுன்னா அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ. கேண்டிடேட்ஸ் ஃபிகரிங் இன் மெரிட் லிஸ்ட் இன் CET கால்ட் ஃபார் இன்டர்வியூ அட் டிசிக்னேட்டட் RMS ரெஜிஸ்ட்ரேட் அந்த ராஷ்ட்ரிய மிலிட்ரி ஸ்கூலில் அவங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் அவங்க கேட்டுக்கொண்டபடி. நெக்ஸ்ட்டு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ஆஃப்டர் இன்டர்வியூ. இந்த ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து CETயில் என்ன பொசிஷன் அவங்க மெரிட் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அதன் அடிப்படையில் ஃபைனல் மெரிட் லிஸ்ட். இந்த மெரிட் லிஸ்ட்டில் வந்ததுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் உள்ளதுக்கப்புறம் அவங்களுக்கு மெடிக்கல் வந்து MH மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் நாமினேட்டட் பை தி DGMS. அவங்க எந்த மெடிக்கல் அவங்களுக்கு பண்ண சொல்லியிருக்கிறாங்களோ அந்த மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு மெடிக்கல் செய்யப்படும். அட்மிஷன் ப்ரோசஸ் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு கேட்டால் வெரிஃபிகேஷன். அவங்க கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் எல்லாம் சரியாக இருந்தாச்சுன்னா அட்மிஷன். இன்கேஸ் அதில் ஏதாவது தவறு இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன். இதில் வந்து ரிசர்வேஷன் ஃபார் வேக்கன்சிஸ். இதில் வந்து டோட்டல் 70% ஃபார் வார்ட்ஸ் ஆஃப் JCOs ஓவர் ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் இன்க்ளூடிங் எக்ஸ்சர்வீஸ்மென். இதில் வந்து 70% வந்து JCOs ஓவர் ஈக்குவலண்ட் அவங்களுக்கு எக்ஸ்சர்வீஸ்மெனுக்கு குழந்தைகளுக்கு தான் இதுக்குள்ளே இருக்குது. 30% ஃபார் ஆஃபீஸர்ஸ் அண்ட் சிவிலியன்ஸ்.
அதனால் இப்போ ஜேசிஎஸ்ஓஆருக்கு இதில் நல்ல வாய்ப்பு, அந்த குழந்தைகள் வந்து ராஷ்ட்ரிய மிலிட்ரி ஸ்கூலில் படிக்கிறதுக்கு. இதில் வந்து இந்த இதில் வேக்கன்சியில் 50 seats in all classes put together are earmarked for category held in action in all 5 RMS together at any point of time. அதாவது held in action, இராணுவத்தில் சரி பணிபுரிகிறப்ப அவங்க வந்து ஹில்ட் இன் ஆக்ஷனில் காலமாகிவிட்டால், நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்திருந்தால் அவங்க குழந்தைங்களுக்கு வார்டுகளுக்கு வந்து 50 சீட்டு டோட்டலி 5 ஸ்கூலில் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான். இது அப்புறம் உள் ஒதுக்கீடு, அந்த சமூக அந்த ரிசர்வேஷன் இதுலேயும் கீழே கொடுத்துருக்குறாங்க. எஸ்சி எஸ்டி அண்டு ஓபிசி பிரகாரம் கீழே வந்து அது கொடுத்துருக்குறாங்க. ஆனால் டோட்டல் 70% ஃபார் ஜேசிஎஸ் ஓவர், 30% ஃபார் ஆஃபீஸர்ஸ் அண்ட் சிவிலியன்ஸ். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் ப்ரோசஸ். இந்த இயர் 25-26க்கு வந்து அவங்க நோட்டீஸ் வெளியிட்டாங்க. அது 21 ஆகஸ்ட்லேருந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணலாம். லாஸ்ட் டேட் வந்து 19 செப்டம்பர். இது எங்கேன்னா வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க, apply-delhi.nie.lit.gov.in வெப்சைட். அந்த வெப்சைட் இங்கே எடுத்து போட்டுக்கிறோம். அந்த வெப்சைட் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சீக்வன்ஸ் அந்த டேட் பிரகாரம் என்னென்ன செய்யணும் உங்களை கம்ப்ளீட்டு சார்ட்டோடு அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. இதை பார்த்துக்கலாம் அப்ளை பண்ண விரும்புகிறவங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த நோட்டீஸ், இந்த 25-26க்கு அவங்க நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டீஸில் இப்போ என்ன சொல்லணும் எல்லா இன்ஃபர்மேஷன் இதுக்குள்ளே இருக்குது. அது வேணுங்கிறவங்க பார்த்துக்கலாம். இதில் முக்கியமாக இந்த இயர் கிளாஸ் 6ல் அட்மிஷன் ஆகிறவங்க, கிளாஸ் 9ல் அட்மிஷன் போடுறவங்க அவங்களுடைய பர்த் டேட்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இயர்ஸ் 31 மார்ச் 2000, அந்த பிட்வீன் 1 ஏப்ரல் 2013 to 31 மார்ச் 2015 அவங்க பிறந்திருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்குள்ளே ஆசான் 31 மார்ச் 2025. அதே மாதிரி 9th எக்ஸாம் பண்ணுறதுக்குள்ளே அதனுடைய டேட் சொல்லியிருக்கிறாங்க. இதை பார்த்து அவங்க அதன்படி அவங்க நடவடிக்கை எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த சிஇடி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து ஆன்லைனில் நடக்கிறதுக்கு, ஏன்னா டிஜிஎம்டி அட்மினிஸ்ட்ரேஷனில் நடக்கிறதுனால அவங்க எல்லா கமாண்ட்ஸ் ஹெட் குவார்ட்டரோட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எப்படி நடக்கணும்னு இதனுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட் மாதம் எண்டில் வெளிவிடுன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் வெளிவிடலை. ஆனால் வெளிவிட்ட பின்பு இப்போ அந்த சொன்னது மாதிரி அந்த வெப்சைட்டில், எந்த வெப்சைட்டில் நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறோமோ அந்த வெப்சைட்லையும் அந்த சிஇடி நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். இதுதான் ராஷ்ட்ரிய மிலிட்ரி ஸ்கூலுடைய பிரீஃப். இந்த ராஷ்ட்ரிய மிலிட்ரி ஸ்கூல் என்ன, அட்மிஷன் ப்ரோசஸ் என்ன, எந்த ஸ்கூல் 5 ஸ்கூல் எந்தெந்த இடத்துல இருக்குது, இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஏன்னா ஜேசிஎஸ்ஓஆர்ஸ் குழந்தைங்களுக்கு 70% வேகன்சி இருக்கிறதுனால அவங்க குழந்தைங்களை நம்ம குழந்தைங்களை தயார் பண்ணலாம். ஏன்னா இப்போ 5th முடித்து அவங்க 6th போகிறதுனால இப்போ இருந்தே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே அவங்கள தயார் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து நம்ம 6th ஸ்டாண்டர்டில் அவங்கள ராஷ்ட்ரிய மிலிட்ரி ஸ்கூலில் சேர்க்க முடியும். அதே நேரத்தில் இப்போ 6th 7th 8th படிக்கிற குழந்தைங்களை கூட 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்கு தயார் பண்ணலாம். தயார் பண்ணியாச்சுன்னா நல்லபடியாக அவங்க வாழ்க்கை வந்து செட்டில்மெண்ட் ஆகும். ராஷ்ட்ரிய மிலிட்ரி ஸ்கூல் இதில் பொறுத்தவரை, ராஷ்ட்ரிய மிலிட்ரி ஸ்கூலை பொறுத்தவரை எஜுகேஷன் அகாடமி படிப்போட அவங்களுக்கு வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி முக்கியமாக, அவங்க லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது, டீம் ஒர்க்கு, அதை விட முக்கியமாக டிசிப்ளின் தான் முக்கியம். ஆர்மியை பொறுத்தவரை டிசிப்ளின் இஸ் தி ஃபர்ஸ்ட். அதை சொன்னது மாதிரி இந்த ஸ்கூலில் எல்லா விதமான டிசிப்ளின், லீடர்ஷிப் அண்ட் டீம் ஒர்க் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால் நல்ல ஒரு சிட்டிசனாக, நாட்டினுடைய சிட்டிசனாக வந்து நாட்டிற்காக உயர் பதவி வகிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் இந்த ஸ்கூலில் படிக்க வச்சா. இதுவரைக்கும் இந்த ராஷ்ட்ரிய மிலிட்ரி ஸ்கூல் பற்றி கேட்டமைக்கு மிக்க நன்றி. ஜெய்ஹிந்த்.